ஓம் விராட் பிரம்மணே நமக. ஓம் காயத்ரி தேவி நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன், மதுரையிலிருந்து. அதாவது நம்முடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்கால நிகழ்வு என்று தான் சொல்ல வேண்டும். அந்த நிகழ்வை பற்றி தான் நாம் இன்று பேசப் போகிறோம். அதனால் அனைவரும் இந்த பதிவை முழுமையாக பார்க்கும்படி மிகுந்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இதை நம்ம யூடியூப்ல பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள பல நாளாக குழப்பமாகவே இருந்துச்சு. இருந்தாலும் எப்பயாவது அதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு பேசிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய கருத்து மட்டும் கிடையாது. அதாவது நம்முடைய விஸ்வகர்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 80% இளைஞர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாக நான் தற்பொழுது பேசுகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை ஒரு பொது மேடையில் நம்ம பேச முடியாது. அப்படி பேசணும்னு சொன்னால் அது நமக்கு பல எதிர்ப்புகளை சம்பாதித்து விடும் என்பதற்காகத்தான் சரி அதெல்லாம் வேண்டாம், நமக்கு எதுக்கு, நம்ம தான் யூடியூப்ல பேசுகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசுவோம், இதில் நம்முடைய கருத்தை பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அதாவது இது ஒரு மிக முக்கியமான பதிவு. அனைவரும் இதை முழுமையாக கேட்க வேண்டும். இதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லணும், இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய சமுதாயத்தில் திருமண படலம் இது ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எல்லா சமுதாயத்திலுமே இது ஒரு பிரச்சனையா இருக்கு. அதாவது சும்மா சொன்னாங்க நம்முடைய பெரியவர்கள், திருமணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணத்தை செய்ய வேண்டும், வீட்டை கட்ட வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை சாதாரணமாக எல்லாரும் செய்ய முடியாது. ஒரு சிலருக்கு எளிமையாக அமைந்துவிடும், ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்முடைய சமுதாயத்தில் கிட்டத்தட்ட 30 வயதை கடந்து எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்கள். 30-35 வயசு வரைக்கும் கூட திருமணமாகாம பல காரணங்களை சொல்லிக்கிட்டு, அதாவது இப்படி ஆயிடுச்சு, இப்படி குடும்பத்தில் இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, படிப்பு இல்லை, வீடு இல்லை, தொழில் இல்லை, நல்ல வருமானம் இல்லை, இப்படியெல்லாம் காரணங்களை கொண்டு ஆண் பிள்ளைகள் எத்தனையோ பேர் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். பெண் கரமாட்டிக்கிறாங்க. அதாவது ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாயிருச்சு, பெண் வீட்டார்ல இருந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாயிருச்சு. அதனால இப்போ பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்க எல்லாருமே என்னிடம், இப்போ என்னை மாதிரி இருக்கக்கூடிய, இப்போ நான் விஸ்வகர்மா ஜோதிடம் அப்படின்னு யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன். இது எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜாதகம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மக்கிட்ட எனக்கு 34 வயசாச்சு, 35 வயசாயிருச்சு, 32 வயசாயிருச்சு, எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க, எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்றத பாருங்க, பார்த்து சொல்லுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது ஜாதகத்தில் எந்த குறையும் இல்லையே, நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். நீங்கள் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையான காரணம் என்னவா இருக்குன்னு சொன்னால், நிகழ்காலத்தில் பெண் வீட்டார்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதா இந்த தாமத திருமணத்துக்கு காரணமாக இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதான் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது பெண் வீட்டாரிடம். என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தன்னுடைய பெண் போகிற இடத்துல சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம்தான், எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். தன்னுடைய பெண்ணு தான் வீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் போகிற வீட்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒன்றும் தவறு இல்லை. இது முதல் பாயிண்ட், சொந்த வீட்டில் இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மாத வருமானம் கிட்டத்தட்ட 30,000 கடந்திருக்க வேண்டும். குறைஞ்சது 30,000 இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கணும். அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. 30,000 இருக்கணும் மாத வருமானம் பையனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்னன்னா, படிப்பு கண்டிப்பாக அவர் டிகிரி முடித்திருக்க வேண்டும். அதாவது பிஏ, பிஎஸ்சி, பிஇ இந்த மாதிரி டிகிரி ஏதாவது ஒரு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் ஒரு சிலர் டபுள் டிகிரி, எம்ஏ முடிச்சிருக்கணும், பிஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் எதிர்பார்ப்பாக வருது. அதாவது ஒரு 50-40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பெண்ணு மாப்பிள்ளைய போய் தேடி போய் கல்யாணம் பண்ண காலம். அதாவது அந்த மாப்பிள்ளை அப்படிப்பட்டவர், இந்த மாப்பிள்ளை அப்படிப்பட்டவர், என் பொண்ணு அங்கே போகிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டம். அதாவது வரதட்சணை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, வரதட்சணையை கொடுத்து அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அந்த காலத்தில் இருந்துச்சு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோமே. இப்போ நம்முடைய அப்பா ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதெல்லாம் நடந்தது. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஜென்ரேஷனில் திருமணம் என்பது தாமதமாகுது. அதற்கு காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் வீட்டார்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது, அதனால தாமதமாகுது அப்படின்றது ஒரு காரணம். சரி, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது இந்த சமுதாயத்தில்? எல்லா சமுதாயத்திலும் இது நடக்குது, நம்ம சமுதாயத்தில் மட்டும் கிடையாது. ஏன் இப்படி காலம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யோசிச்சு பார்க்கும்போது, இது என்னுடைய கருத்தாக தான் இந்த இடத்துல சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய அப்பா தலைமுறையினர் என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய மனைவியை திருமணம் செய்து கொள்வதற்காக அவர்களிடம் அதிகமான வரதட்சணை வாங்கினார்கள். அல்லது நம்முடைய அப்பாவுடைய அப்பா, தாத்தா இருப்பார்ல, அவர் என்னுடைய மகனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறணும்னா அதிகமான பணம் கொடுக்கணும், அதாவது வரதட்சணையை நீ நிறையா கொடுக்கணும்
வீடு கொடுக்கணும், கார் கொடுக்கணும், பைக்கு கொடுக்கணும், அதே மாதிரி இத்தனை பவுன் நகை போடணும், 10 பவுன் போடணும், 20 பவுன் போடணும், 50 பவுன் போட்டாதே என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி என் பையனுக்கு உன்னுடைய பொண்ணை கொடுக்கணும் அப்படின்றதுனால வரைமுறை நிறையா வச்சுருந்தாங்க அந்த காலத்தில், அதிகமாக இருந்துச்சு. அதனால என்னவோ அடுத்த தலைமுறையான நமக்கு, அவருடைய பேரனான நமக்கு, தாத்தா செஞ்சது தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு தான் அப்படின்ற மாதிரி தாத்தா செஞ்ச தவறுனால அந்த பேரனுக்கு என்ன ஆகி போகுது, பெண் வீட்டார் இவன்கிட்ட கேட்குறாங்க, நீ என் பொண்ணுக்கு இத்தனை பவுன் நகை போட்டு நீ கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறிடுச்சு. அதாவது தாத்தா என்ன பண்ணாரு, தன்னுடைய மகனுக்கு வரக்கூடிய பெண் வீட்டாரிடம் பணம் கேட்டார், நகை கேட்டார். என்னுடைய பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறன்னா 10 பவுன் நகை போடு, 5 பவுன் நகை போடு, 20 பவுன் நகை போடு, 50 பவுன் நகை போடுன்னு கேட்டார். கேட்டு தன்னுடைய பையனை கல்யாணம் பண்ணி வச்சாரு. இவர்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வளர்ந்து நம்முடைய ஜென்ரேஷனில் 1990க்கு பிறகு பிறந்தவர்களாக வந்து இப்போ திருமண வயது அடைந்தவுடன், 27-30 வயது அடைந்தவுடன் பெண் வீட்டார் என்ன எதிர்பார்க்குறாங்க, மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா, டிகிரி முடிச்சிருக்காரா, மாதம் 30,000 சம்பளம் வாங்குறாரா, இப்படியெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அதன் பிறகு பொண்ணுக்கு நீ நகை போட்டு கூட்டிகிட்டு போ, என் பொண்ணுக்கு நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து அந்த சுழற்சி முறை தான். அதாவது செஞ்சது திரும்பிடுச்சு அப்படின்ற மாதிரி, பூமராங் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அதாவது வளரி என்று சொல்வார்கள். வளரி வந்து சுற்றி விட்டோம்னா அது சுற்றி திரும்ப அது இன்னிடத்துக்கே வந்து நிற்குமா. அந்த மாதிரி தாத்தா செஞ்சது பேரனுக்கு வந்து தாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இதை நான் பார்க்குறேன். இப்படி தான் இருந்திருக்கணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இன்னைக்கு ஒருத்தனுக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னால் அதற்கான காரணம் முன்னாடியே நடந்த ஒன்றின் காரணத்தினுடைய விளைவு தான் இப்போ நடக்குது அப்படின்றது என்னுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம், என்ன தீர்வு அப்படின்றதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோவை பார்த்து ஒருத்தர் 2 பேராவது திருந்தணும், மாறணும், மனசு மாறணும் அப்படின்றத என்னுடைய ஒரு ஆசை. அதாவது நம்முடைய சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, என்னடா 30 வருஷம் 40 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டே போகிறான்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் உதாரணம் காமிச்சா தான் நம்ம இப்போ வாழ முடியும். அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி சொந்த பந்தங்களுக்குள்ளே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சொந்த முறப்பொண்ணு, அத்தை ஒன்று, மாமா ஒன்று, இவர்களையே திருமணம் செய்து கொண்டார்கள். மிக எளிமையாக முடிந்தது. அப்போ வந்து ஜாதகமோ இல்லை இந்த படிப்போ இந்த சொத்து பொத்தோ நகைகளோ தடையாக இல்லை. பொண்ணு பிடிச்சிக்கிருச்சு, மாப்பிள்ளை பிடிச்சிக்கிருச்சு, அப்பா அம்மா 2 பேத்துக்கும் பிடிச்சிக்கிருச்சு, நல்ல பையன். அவை வந்து இந்த பொண்ணை வந்து கண்கலகாமல் வச்சு பார்த்துக்கிடுவானா, குடும்பத்தை நடத்துவானா, குழந்தை பெற்றுக்கிட்டா அதை வளர்க்குறதுக்கான தகுதி இருக்கா, தொழில் இருக்கா. குறிப்பாக தொழில், நம்முடைய விஸ்வகர்ம சமுதாயத்தில் வந்து தொழில் தான் முக்கியம். 5 தொழில்களால் உருவான ஒரு சமுதாயம் தான் இந்த கம்மாளர் சமுதாயம், விஸ்வகர்ம சமுதாயம். இந்த 5 தொழில் ஏதாவது ஒன்று பார்க்குறானாவே, கொள்ளராக இருக்கானா, தச்சராக இருக்கானா, இல்லை கண்ணாராக இருக்காரா, இல்லை ஸ்தபதியாக இருக்காரா, சிற்பியாக இருக்காரா, இல்லை நகை வேலை பார்க்கக்கூடியவராக இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த தொழில் ஏதாவது ஒன்று அவன் செஞ்சால் மட்டும்தான் அந்த பொண்ணை அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் அப்படி கொடுத்து அந்த தம்பதியினருக்கு பிறந்த பிள்ளைங்க, அதாவது 1980 வரைக்குமே பிறந்தவங்க வந்து அந்த தொழில முழுசாக இருக்காங்க. 1980 அதற்கு முன்னால் பிறந்தவர்கள், அதாவது 60, 70, 80, 85 வரைக்கும் பிறந்தவங்க கூட வந்து நம்ம 5 தொழில்களில் கண்டிப்பாக இருக்க 5 தொழில் செய்கிறாங்க. 85க்கு பின்னால் பிறந்தவர்கள், 85, 90, 95, 2000 இதிலெல்லாம் பிறந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இந்த தொழில்களுடைய நலிவின் காரணமாக இந்த தொழில்கள் எல்லாமே நவீன முறையில் இயந்திரங்களுடைய பின்னணியில் போனதன் பின்னால் இந்த தொழிலை அனைத்து சமுதாயத்தினரும் செய்ததற்கு பின்னால் எல்லா சமுதாயமும் இதை கையில் எடுத்துட்டாங்க. மிஷின் வந்துருச்சு எல்லாத்துக்குமே. இதை மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. யார் என்ன செஞ்சால் என்ன, யார் நிலை வச்சா என்ன, நமக்கு என்ன, நமக்கு நிலை பூட்டினா போதும், கதவு பூட்டினா போதும், அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆச்சாரியார் வச்சாதான் அதுக்கு பேர் நிலை. அது ஒரு சாஸ்திரமே இருக்குது. ஆச்சாரியார் தான் வந்து வீட்டுக்கு வாஸ்து பண்ணணும், ஆச்சாரியார் தான் தச்சு கழிக்கணும். இந்த மாதிரி பல சாஸ்திரங்கள் இருக்கிறது. யார் எதை செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். இதெல்லாம் வந்து மறந்துட்டாங்க. மக்கள் இதை ஏற்றுக்கிட்டாங்க, வேறு வழி இல்லை. காலம் வந்து ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. அதனால் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு யார் எதை செஞ்சால் என்னப்பா, நம்ம வீடு நம்மளுடைய காசு அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டாங்க. இவங்க தான் இதை செய்யணும், அவங்க தான் செய்யணுன்ற ஒரு பாரம்பரியமே இல்லாமல் போயிடுச்சு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 90க்கு பிறகு பிறந்தவர்களுடைய நிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிகிரி படிச்சிடறாங்க, இல்லை +2 படிச்சிருக்காங்க. ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, 10th நிப்பாட்டிட்டாங்க குடும்ப வறுமையின் காரணமாக. இது எல்லாமே குடும்பத்தினுடைய சூழ்நிலை, குடும்பத்தினுடைய வறுமை எல்லாமே என்ன ஆகுதுன்னா அந்த பையங்களுக்கு தான் போய் விழுகுது, பையனுடைய தலையில தான் போய் விழுகுது. அப்பா இறந்துருவார், குடும்பம் கஷ்டமாயிரும், கூட ஒரு தங்கச்சி பிறந்திருக்கும், இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும், சாப்பாடு ஓடணும், வீட்டு வாடகை கொடுக்கணும். இது எல்லாமே யார் தலையில் போய் விழுகுது, அந்த குடும்பத்தினுடைய மூத்த பையன் பேரில், பையனுடைய பேரில் போய் விழுகுது. அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான்,
படிப்பை நிப்பாட்டிட்டு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகுது. அதுக்கப்புறம் டிகிரி படிக்க முடியாது, எது +2 10th முடிச்சான்னு வச்சுக்கிடுவோம். அந்த பையனுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது என்னென்னா இந்த மாதிரியான ரூல்ஸ். இப்போ நான் முதலையே சொன்னேன்ல, எதிர்பார்ப்புகள், சொத்து, வேலை, படிப்பு, டிகிரி படிச்சிருக்கணும், மாதம் 10,000 சம்பளம் ஆகணும், சொந்த வீடு இருக்கணும், இதெல்லாம் வந்து கேட்கும்போது அந்த பையனால் எப்படி கொடுக்க முடியும்? இப்படி இதெல்லாம் சம்பாதிக்கணும்னு சொன்னால் அவனுக்கு வயசு எத்தனை ஆகும்? இப்போ ஒரு மனுஷன் சொந்த வீடு கட்டுறதுனா சாதாரண விஷயமா? இடமே இல்லை, ஒருத்தன்ட்ட இடம் வாங்கி வீடு கட்டி பண்ணணும்னா எப்படி ஒரு 30 லட்சமாவது 40 லட்சமாவது வேணும். அதே மாதிரி பைக் வேணும், தொழில் பண்ணணும், மாதம் 30,000 வரும். எங்கேருந்து வரும்? இதெல்லாம் யோசிக்கணும் நீங்கள். அப்படியே அவன் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தாலும் அவனுக்கு வயசு 35 கடந்துடும். உண்மையிலேயே உழைச்சி முன்னேறி வந்தான்னா 25 ஆரம்பித்தாலும் 35 வயசுக்கு மேலே ஆயிரும். ஒரு சிலருக்கு யோகத்தின் பேரில் கிடைக்கும், ஒரு சிலருக்கு அது கூட கிடைக்காது. எவ்வளோதான் உழைச்சாலும் கையில் ஒன்றுமே தங்காது. ஜோதிட ரீதியாக அவனுக்கு அப்படி, ஜாதக ரீதியாக ஒரு துரதிருஷ்டமான ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அதனால் என்ன ஆகி போகுதுன்னா, நிறைய பேருக்கு அந்த முன்னேற்றம் வந்து யோகத்தின் பேரில் சீக்கிரம் வந்துடும், ஒரு சிலருக்கு வராது. அப்போ என்னதான் பண்ண முடியும்? அப்போ 35 வயசில் ஒருத்தர் வந்து முன்னேறி வந்துட்டான், சொத்து பத்து இருக்குது, நிறையா இருக்குது. ஒரு பொண்ணு வீட்டுக்காரன் அங்கே போய் நிற்கிறான், அதாவது உங்களுடைய பொண்ணு எனக்கு கொடுங்க, பொருத்தமாக இருக்குது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வயசு கூட இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வீட்டுக்காரர் சொல்கிறாரு. இது என்னங்க, இப்போ நீங்கள் தான் எதிர்பார்ப்பு நிறையா கேட்குறீங்க, சொத்து வேணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், தொழில் பண்ணணும், இவெல்லாம் கேட்குறீங்க. பொண்ணுக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்குறீங்க. பொண்ணுக்கு கொடுத்தாச்சு, ஒரு 5 பவுன் மாப்பிள்ளை சார்பாக போட்டாச்சு. ஆனால் வயசு கூட இருக்கு, 35 வயசாக இருக்குது. என் பொண்ணுக்கு 26 27 தான் ஆகுது. எப்படி வயசு கூட இருக்கிற மாப்பிள்ளை கொடுக்க முடியும்? சரி, 25 வயசு உள்ள ஒரு மாப்பிள்ளைக்கு உங்கள் பொண்ணை கொடுப்போம், நீங்கள் அப்படி வலிக்கு வாங்க. 25 27 வயசில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை எப்படி சொத்து பத்து சம்பாதிச்சிருப்பேன்? கொஞ்சமாவது ஒரு அறிவை வச்சு நீங்கள் பயன்படுத்தி பார்க்கறத. 25 27 வயசாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய மாப்பிள்ளை. அவன் எப்படி இவ்வளவு பணத்தை சம்பாரித்து சொத்து பத்து சம்பாரித்து இருப்பான்? அவனுடைய சொந்த சம்பாத்தியத்தில் ஒன்று அவங்க அப்பா பெரிய பணக்காரராக இருக்கணும், அவர் கூட அண்டி பொழைச்சி அப்படியே அவருடைய தொழிலை பிக்கப் பண்ணி அப்படி வந்தது தான் முடியும். இல்லை பரம்பரை பணக்காரனாக இருக்கணும், அப்போ தான் அவன் வந்து 25 27 வயசில் பெரிய சொத்துக்காரனாக இருக்க முடியும். சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவங்க, சாதாரணமாக கஷ்டப்பட்டு முன்னேறி வர்றவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி 25 27 வயசு 30 வயசுக்குள்ள மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும்? யோசிச்சு பார்க்கணும் இதை வந்து. சரி, இதெல்லாம் யார் கேட்குறா? பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, நம்ம சொல்கிறோம். எப்படிப்பட்டவர்கள் கேட்கிறார்கள் என்று பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. அதாவது அந்த பொண்ணோட அப்பா இருக்கார்ல, அந்த பொண்ணுடைய அப்பா இதெல்லாம் கேட்குறாரு. என் பொண்ணு வந்து சொந்த வீட்டில் இருக்கணும், மாதம் 30,000 சம்பளம் வாங்கணும், பொண்ணுக்கு நகை போடணும், இப்படிலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடக்கூடிய அவருடைய அப்பா, பொண்ணுடைய அப்பா, அவர் எப்படி இருந்தார்? அவருடைய திருமணத்தின் போது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு 50 ரூபா 60 ரூபா சம்பளத்துக்கு போகக்கூடிய ஒரு தினக்கூலி செய்யக்கூடிய நமது விஸ்வகர்ம சமுதாயத்தில் அந்த 5 தொழில்களில் ஏதாவது ஒன்று செய்யக்கூடியவர் தான் இருந்திருப்பார் கண்டிப்பாக. தினம் ஒரு 50 ரூபா 60 ரூபா சம்பாரிச்சிருப்பாரு. அவர் பின்னாடி சொத்தோ பணமோ எதுவுமே இருந்திருக்காரு. அவர் கையில் இருந்தது கலையும் அவருடைய தொழிலும் தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. அதை நம்பி அவங்க அம்மாவுடைய அப்பா வந்து அவனுக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்க. நம்பிக்கை தானே எல்லாமே இந்த இடத்துல. ஆனால் இவர் தன்னுடைய மகளை வந்து நம்பி ஒருத்தனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதிலும் குறிப்பாக அவர் இன்னொரு ரூல்ஸையும் கடைசியாக போடுறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 5 தொழில்களில் உன்னை செய்யவே கூடாதவே. ஆசாரியார் வேலை பார்க்கவே கூடாது, மர வேலை பார்க்கக்கூடாது, நகை வேலை பார்க்கக்கூடாது, ஸ்தபதி வேலை பார்க்கக்கூடாது, கொள்ளு வேலை, இந்த 5 தொழிலுமே பார்க்கக்கூடாது. ஆனால் ஆசாரியாக இருக்கணும், ஆசாரியானத்தில் தான் இருக்கணும். இது என்னங்க, உங்களுக்கு பேர் கொடுக்கறதே அந்த 5 தொழில் தான். இந்த 5 தொழிலையும் செய்கிறதுனால தான் நம்ம ஆச்சாரியார், விஸ்வகர்மா, கம்மாளர் என்று அழைக்கப்படுகிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இது கேட்குறது நியாயமா? இது எப்படி நம்ம முன்னேற முடியும்? எப்படி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இந்த உலகத்தில். இதுக்கான தீர்வு என்னன்றது தெரியல. எல்லாருமே மனசு மாறணும். அதாவது ஒரு பையன் வந்து டிகிரி படிக்கிறேன், கஷ்டப்பட்டு டிகிரி படிக்கிறேன், படித்ததுக்கான வேலை கிடைக்கல, என்ன செய்ய முடியும்? அப்போ என்ன வேலை செய்ய முடியும் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கிளர்க்காக தான் போக முடியும் ஒரு கம்பெனியில் 8000 7000 சம்பளத்துக்கு. அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான்? சுயமரியாதையோட நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நம்முடைய குலத்தொழிலை கையில் எடுக்கிறான். குலத்தொழிலால் கையில் எடுக்கும்போது ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கான வாய்ப்பு இருக்குது, 2000 ரூபா சம்பாதிக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம தொழிலில், நம்ம தொழில் ஒன்றும் சாதாரணமான தொழில் இல்லை, பணம் கொளிக்கக்கூடிய ஒரு தொழில். அதிலும் குறிப்பாக நகைத்தொழில், மரத்தொழிலில் ரொம்ப பணம் அதிகமாக கிடைக்கக்கூடிய, வருமானம் கிடைக்கக்கூடிய தொழில்கள். அதை பார்க்குறவன் டிகிரி முடிச்சுட்டு அவன் தச்சு வேலை பார்க்குறான்னா, தச்சு வேலையை பார்க்குறவனுக்கு என்னுடைய பொண்ணை தரமாட்டேன்னு சொன்னால், அப்புறம் நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க? உங்கள் கல்யாணம் தப்பா கேட்குற மாதிரி இருக்குல்ல. இதெல்லாம் வந்து நேரடியாக நான் அனுபவித்த விஷயங்கள். நம்முடைய சொந்த பந்தங்கள், குடும்பத்திலையும் சரி, நண்பர்களும் சரி, எத்தனையோ பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறோம். நம்மளுக்கு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சொல்கிறாங்க இப்படி, எங்கள் தச்சு வேலை பார்த்தா பொண்ணு தர மாட்டேன்னு சொல்கிறாங்க, இதுக்கு என்னங்க வழி? அப்போ நேரடியாக நான் நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன் அவங்ககிட்ட போய்.
ஏங்க நீங்கள் என்னங்க பார்த்தீங்க உங்கள் கல்யாணம் தப்ப அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றது தெரியல. இதில் பார்த்து நான் ஒன்றே ஒன்று மட்டும் தான் கடைசியாக சொல்கிறேன். பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய மகளுக்கு வரக்கூடிய வரன் மாப்பிள்ளை வந்து நல்லவராக இருக்காரா, அறிவுள்ளவராக இருக்காரா, அழகானவராக இருக்காரா, திறமையானவராக இருக்காரா, தொழில் செய்யக்கூடியவராக இருக்காரா, உங்கள் பிள்ளைய வந்து வச்சு கண்கலகாமல் பார்த்துக்கிறவராக இருக்காரான்னு சொல்லி மட்டும் பாருங்கள். தயவு செய்து இந்த சொத்து பத்து அழியக்கூடிய பொருளை நீங்கள் பார்த்து நீங்கள் பொண்ணை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். பணம் அவசியம் தான். இந்த காலத்தில் வந்து வாழ்கிறதுக்கு பணம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இது நிலையாக இருக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் அது மட்டுமே உலகம் கிடையாது. பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. பணம் மட்டுமே எல்லாத்தையும் கொடுத்துறாது. அப்போ பணம் மட்டும் வச்சுக்கிட்டு உங்கள் மகன் வந்து கடைசி வரைக்கும் வாழட்டுமே, பணக்காரியாகவே வாழட்டுமே, எதுக்கு ஒரு பையனை சேர்த்து வைக்கணும் நீங்கள் அப்படி நான் கேட்கலாம்ல, தப்பு இல்லை. அதாவது வாழ்க்கைனா 2 இருக்கணும், இன்பம் துன்பம் இருக்கணும், நல்லது கெட்டது இருக்கணும். அது மாதிரி ஆண் பெண் இந்த 2 பேர் இருந்தால் தான் அது வாழ்க்கை. இதில் வந்து பணம் என்பது ஒன்று குறுக்க வந்துடுது. பணம், பதவி, அந்தஸ்து இதெல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் நம்ம பேசலாம். அது சம்மந்தமாக பேசணும், நான் போய்கிட்டே இருக்கணும் நம்ம பேசுறது. இதில் காதல் அப்படின்ற ஒன்று வேறு வந்துடுது. இந்த காதல் இது எப்படி, இதில் வந்து பல பிரச்சனைகள் நம்ம சமுதாயத்தில் இருக்குது. அதே மாதிரி ஜோதிடம், ஜாதகம் ஒன்று இருக்குது இந்த திருமணம்ன்ற விஷயத்தில். அது எப்படி நம்மளை போட்டு குழப்புது, எப்படி அந்த தாமதப்படுத்துது? ஜோதிடம், ஜாதகம், காதல் இதெல்லாம் எப்படி பாடுபடுத்துது? இன்னைக்கு வந்து நம்ம தொழிலை பற்றி பார்த்தோம். தொழிலில் வந்து எப்படி நம்ம சமுதாயத்தினால தாமதப்படுறது. அதாவது தச்சு வேலை பார்க்குறோன்னு பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னால் இனி எதுக்கு ஆசாரின்னு சொல்லிக்கிற அப்புறம் வேறு ஜாதியில் பொண்ணு பார்த்துட்டு போங்களேன். இதெல்லாம் வந்து இதை வெளியே பேசக்கூடாது. நம்ம ஆனால் பேச வேண்டிய கட்டாயத்திலும் காலத்தின் சூழ்நிலையும் நான் இருக்கிறோம். அதனால தான் பேசுகிறேன். பல இளைஞர்களுடைய குமுறலாக நான் பேசுகிறேன். அதனால் தயவு செய்து உங்கள் பொண்ணுக்கு கிடைக்கக்கூடிய பார்க்கக்கூடிய வரன் என்பவர் ஒழுக்கமானவரா, நல்லவரா, பண்பானவரா, உங்களுடைய பெண்ணை நல்லபடியாக வைத்து காப்பாற்றுவாரா என்று பார்த்து கொடுங்களே தவிர அவன் படித்திருக்க வேண்டும், பணம் வைத்திருக்க வேண்டும், சொத்து பத்து வைத்திருக்க வேண்டும், என்னுடைய மகளுக்கு போட வேண்டும். நீங்கள் பார்க்கலையாங்க உங்களுடைய மனைவியை? நீங்கள் தச்சு வேலை பார்த்தானா, கொள்ளு வேலை பார்த்து நாங்கள் 5 தொழிலை பார்த்து தானே நீங்கள் பண்ணீங்க. அப்புறம் உங்கள் பொண்ணுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளையும் அப்படி தானே இருப்பார். ஒரே இனம்னா அப்படி தானே இருக்கும். நம்ம கடைசி வரைக்கும் நம்ம ஆசாரின்னு சொல்கிறதுக்கு அடையாளமே அந்த தொழில் தான் நம்முடைய அடையாளம். வேற என்ன இருக்குது நம்முடைய அடையாளம்? பூணூல் நம்முடைய அடையாளம் தான். அதை இத்தனை பல பேர் போடுறதில்லை, பூணூலே பழைய அணியிறதில்லை. அப்போ எதைத்தான் நம்முடைய அடையாளம் சொல்கிறது? அப்போ பேரே இல்லாமல் போயிட வேண்டியது, ஜாதி பேரே இல்லாமல் போயிட வேண்டியது. அப்போ கூடிய செய்ய அழிஞ்சு போகும். இதுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் ஒரு வரைமுறை ஏற்படுத்தி வைத்தார்கள். அதனால் அனைவரும் மாற வேண்டும். இந்த திருமணம் என்கின்ற படலத்தில் நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் அடுத்த பதிவு நான் போடுவேன். அடுத்த பதிவு வந்து ஜோதிடமும் காதலும் இந்த திருமண படலத்தில் எவ்வித தாமதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பற்றி நாம் அடுத்த பதிவிலே பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.